ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா பருவமலை தான் போகிறோம். போனோடனே பஸ்ஸு கிடச்சிங்க, வேலூர் பஸ்ஸு. நான் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கொட்டாய் ஒன்று விட்டு நான் படுத்துட்டேங்க. படுத்து தூங்கி எழுந்துச்சு பார்த்தா கரெக்டாக 2 மணிக்கு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் விட்டானுங்க. அங்கே விட்டா நான் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆனேங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 4:30 மணிக்கு தான் வந்து பருவமலை பஸ் வரும்னு சொன்னாங்க. சரின்ட்டு 4:30 மணி ஆனோடனே நான் ஏறி உட்காந்துட்டேங்க பஸ்ஸில். வந்தோடனே ஒரு 3 கிலோமீட்டர் அப்பால் போட்டு விட்டாங்க. அதுலேட்டு பொறுமையாக நடந்து வந்தேங்க. நடந்து வந்து இந்த தண்ணியில் காலை வச்சுன்னு சும்மா சில்லுன்னு இருந்துங்க. அவ்வளோ சில்லுன்னு இருந்ததுங்க. என்ட்ரன்ஸில் ஒரு கோயில் இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து உள்ளே போனேங்க. உள்ளே போனால் இதாங்க பருவமலை படிக்கட்டுக்கு என்ட்ரன்ஸு. அங்கே தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே மைல் டூட்டாக போனாங்க. போனால் ஐயோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் அங்கங்கே தண்ணியெலாம் ஓடிக்கிட்டு இருந்தது. வழுக்கு போன்னு கொஞ்சம் பயத்தோடு தான் நானே போனேன். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. அப்புறம் 700வது படிக்கட்டில் ஒரு சிவலிங்கம் தெரியும்னு சொன்னாங்க. அதை போய் நான் வந்து உள்ளே போனேங்க. ட்ரெக்கிங் பண்ணி ரொம்ப தூரம் உள்ளே போனேங்க. உள்ளே போயிட்டு நல்லா பார்த்தேங்க. பார்த்துட்டு அது பக்கத்தில் தியானம் இருந்தாங்க. தியானம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துடைய அந்த காலபைரவர் வந்தானுங்க. ஆனால் ஒன்றுங்க, நான் கடாபுர பாதை போகிற வரைக்கும் என் கூட யாருமே வரலங்க. நான் மட்டும் தனியாக நடந்து போனேங்க. கடாபுர பாதைக்கு போன பிறகு தான் அவங்க என் கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, வெளியூர் ஃப்ரெண்ட்ஸுங்களாம். காலபைரவர் நம்ம கூட ரொம்ப தூரம் வந்தாருங்க. அவரு நல்ல தூரம் வந்துட்டு அங்கேட்டு பார்த்து குரங்கு ஒன்று என் முதுகில் ஏற்றுங்க. ஏற்றின பிறகு என் சாப்பாடெல்லாம் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னொரு குரங்கு என்ன பண்ணேன், ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டு அவர் பேக்கை பிடிக்க வச்சுக்கிங்க. அப்புறமேட்டு கடற்பரை பாதைக்கு வந்தேங்க. கடற்பரைக்கு பாதைக்கு வந்தால் வியூ பாருங்க. ஐயோ சரியான வியூங்க. அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கோயில் உள்ள போனால் பார்த்தா ஃபோட்டோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சும்மா லைட்டாக மட்டும் எடுத்து நான் வந்துட்டேங்க. அப்புறமேட்டு வெளியே வந்து பார்த்தா சரியான வியூங்க. ஐயோ அப்புறமேட்டு படி இறங்கி வந்தா கீழே வந்துட்டேங்க. நான் கீழே வந்தா ஐயோ சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு வழியா நம்ம மலை இறங்கிட்டேங்க. இறங்கிட்டு அப்படியே நல்லா பசி மயக்கமா இருந்ததுங்க எனக்கு. கீழே வந்தா கோயில்ல சாப்பாடு தந்தாங்க. அதை சாப்பிட்டேங்க. அப்படியே நான் கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு. நான் பருவமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு டோட்டலாக 104 ரூபா கரெக்டாக ஆச்சுங்க. எப்படி இவ்வளோ கம்மியாக போயிட்டு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் சொல்கிறேன்.